ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கை வந்து எப்படி வாஷ் பண்ணி நல்லா புதுசு மாதிரி ஆக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேக்கோட ஜிப் ரன்னர் பிஞ்சிடுச்சுன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பேக் வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. பேக் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து எப்போதுமே நீங்கள் வந்து அகலமான பாத்திரம் எடுக்காமல் இந்த மாதிரி நீட்டமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3/4 வாசிக்கு வந்து தண்ணி நிரப்பிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு பேக் போட்டோன்னா நமக்கு மூழ்கி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா போடுறதுனால பார்த்தீங்கன்னா, நல்லா இடுக்கில் உள்ள அழுக்குகள்லாம் கூட நமக்கு நல்லா வெளியில் வந்து நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் பேகு. அதுக்காக தான் பேக்கிங் சோடா போடுறேன். 2 பேக்கெட் வந்து ஷாம்பு போடுறேன் இதில். நம்ம வந்து நார்மலாக வந்து துணி பவுடர் போடுறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வந்து அந்த பேக்கோட கலர் வந்து வெளுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து தலைக்கு போடுற ஷாம்பு வந்து 2 பாக்கெட் இதில் போட்டிருக்கேன். 1/2 லெமன் வந்து இதில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுறலாம். புழிஞ்சிட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து அலசிடலாம். அதில் உள்ள ஜூஸஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதிலே நல்லா கலந்துரும். இப்போ வந்து நல்லா வந்து அந்த ஷாம்பு, பேக்கிங் சோடா எல்லாமே வந்து தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பேகை வந்து நல்லா இது உள்ளே போட்டு நல்லா அழுத்தி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நமக்கு ஊறுச்சுன்னா நமக்கு சூப்பராக எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நமக்கு சூப்பராக க்ளீனாகி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாக நான் வந்து அழுத்தி விட்டுடுறேன். அழுத்தி விட்டாலுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பயுமே பேக் வந்து வெளியில் வந்து தூக்கிட்டுருக்கு உள்ளே அழுந்தாமல். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஜக்கில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்து நான் அந்த மாதிரி வெயிட் கொடுத்து வைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப மேலே தூக்கிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ஊறணுன்றதுக்காக நான் வந்து இது மேலே வந்து கொஞ்சம் வெயிட் வைக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வைக்கிறேன்னா கூட வெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அட்லீஸ்ட் வந்து 1 மணி நேரமாவது நமக்கு ஊறினா தான் வந்து நல்லா வந்து நமக்கு அழுக்கு போகும். இதை வந்து நல்ல ஒரு ஹார்ஷான ப்ரஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான நார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் வந்து அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி வந்து குளியலுக்கு யூஸ் பண்ணுற இந்த நார் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நார் வச்சு நீங்கள் நல்லா அழுக்கு இருக்கிற இடத்துல நல்லா அழுத்தி தேய்ங்க. இந்த நாரை நம்ம தேய்க்கும்போது நம்மளால் வந்து நல்லா தேய்க்க முடியும். பேக்கும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நார் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாம்பு போடுறதுனால பார்த்தீங்கன்னா இதோட அந்த பேக்கோட கலர் வந்து ஒரு மாதிரி மங்கி போகாமல் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஷாம்பு போட்டிருக்கேன். வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து பேக் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. வாஷ் பண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது பேக் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.